Hi students, welcome all. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம chemical change அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு substance வந்து இன்னொரு substance-ஆ மாறும்போது அதோட chemical composition மாறி அது வந்து ஒரு new substance-ஆ form ஆயிருக்கும். And also form ஆயிருக்கிற new substance-ல வந்து heat energy-யோ light energy-யோ ஒன்னு absorb ஆயிருக்கலாம் இல்லனா வந்து evolve ஆயிருக்கலாம், emit ஆயிருக்கலாம். So இந்த மாதிரியான change நம்ம chemical change அப்படினு சொல்லுவோம். இதுக்கு example வந்து rusting of iron, burning. பேப்பர்லாம் burn பண்ண அப்படினா பேப்பர் எரிஞ்சு போச்சு அப்படினா ஆஷா கார்பன் டை ஆக்சைடு கேஸா இந்த மாதிரி மாறிடும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஹீட்டும் லைட்டும் எமிட் ஆகும். அண்ட் கர்லிங் ஆஃப் மில்க், ரியாக்ஷன் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன் ஜூஸ், ஃபெர்மெண்டேஷன் இதெல்லாமே வந்து கெமிக்கல் சேஞ்சோட எக்ஸாம்பிள். இது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கெமிக்கல் சேஞ்சுக்கு வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு நேச்சுரலி அக்கரிங் காம்பவுண்ட்லேருந்து மெட்டல்ஸை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா சீரியஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச் வந்து நடந்திருந்து கேரி அவுட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய கெமிக்கல் சேஞ்ச் வந்து கேரி அவுட் பண்ணியிருப்போம். அண்ட் பிளாஸ்டிக், சோப், டிடர்ஜென்ட், பர்ஃப்யூம், ஆசிட், பேஸ், சால்ட் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து டுகெதராக சேர்த்து பண்ணி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஹீட்டு, லைட்டு இல்லை எனி அதர் ரேடியேஷன் வந்து ஒன்று கிவன் ஆஃப் ஆகலாம், வெளியே போகலாம், இல்லைனா அப்சர்வ் ஆகப்படலாம். சவுண்ட் வந்து அந்த நேரத்தில் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா நியூ ஸ்மெல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது. அண்ட் ஆல்சோ கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது கிராக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து வெடிக்கும் போது ஸோ நார்மலாக இருக்கிற அந்த கிராக்கர்லேருந்து வெடிக்கும் போது என்ன ஆகுது, ஹீட் வரும், லைட் வரும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அண்டு அன்பிளசன்ட் ஸ்மெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸாக மாறும் போது இது அத்தனையும் நடக்குது இல்லையா. அண்ட் ஆல்சோ இந்த சேஞ்ச் வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். அதாவது கிராக்கர்ஸ் வெடிச்சு இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து நம்ம ரிவர்சிபிளாக கொண்டு வர முடியாது. இது வந்து பெர்மனண்ட்டான ஒன்று. ஸோ இந்த மாதிரியான சேஞ்ச்லாம் நம்ம கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கெமிக்கல் சேஞ்சில் நம்ம ரஸ்டிங் ஆஃப் அயன் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ அயன் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரிட்ஜஸில் ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது இல்லை கார் மேக் பண்ணும் போது அயன்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது பட்டுட்டே தான் இருக்கும், வாட்டர் அப்படிங்கிறது பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அயனில் இதெல்லாம் படும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் துருப்பிடிச்சு ரஸ்ட்டாக மாறிடுது. ஸோ இதுக்கு ஒரு கெமிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து அயனுக்கு 2Fe, ஆக்சிஜனுக்கு 2O2 ப்ளஸ் வாட்டருக்கு வந்து 2H2O கிவ்ஸ், ரஸ்ட்டுக்கு வந்து 2Fe2O3.H2O. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் காற்றுல, அதை நம்ம ஹியூமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமிட் அதிகமாக இருக்கும்போது ரஸ்டிங்கும் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடிய அயன்லாம் வந்து ரஸ்ட் ஆகிருச்சு, அப்போது அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் டெஸ்ட்ராய் வீணாக போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to avoid making contact with oxygen, water and water vapor. அதோட காண்டாக்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த மெட்டீரியல் மேலே நம்ம பெயிண்டோ இல்லை கிரீஸோ வந்து கோட் பண்ணணும். இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்ம ரஸ்டிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அனதர் வே என்ன அப்படின்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் ப்ராசஸ் ஒன்று பண்ணலாம். அதாவது அயன் அப்படிங்கிறது ஒரு மெட்டல், அந்த மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை நம்ம வந்து டெபாசிட் பண்ணி ஒரு கோட் மாதிரி கொடுக்கணும். லைக் குரோமியம் இல்லை ஜிங்க் அப்படிங்கிற மெட்டலை வந்து அயன் அப்படிங்கிற மெட்டல் மேலே ஒரு கோட் மாதிரி கொடுத்து டெபாசிட் பண்ண வச்சோம் அப்படின்னா அது வந்து ரஸ்டிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இது வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங் ப்ராசஸ் மூலமாக பண்ணக்கூடியது. டெபாசிட் லேயர் ஆஃப் மெட்டல் லைக் குரோமியம் ஆர் ஜிங்க் ஆன் அயன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கேல்வனைசேஷன். இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ரஸ்டிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு அயனை வந்து நம்ம டேரெக்டாக ஒரு மெட்டீரியலில் யூஸ் பண்ண முடியாது. அது ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ப்ரிவென்ஷன் ஸ்டெப் எடுக்கணும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் 1600 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டின அயன் பில்லர் வந்து இன்னுமே அப்படியே இருக்குது. ஸோ எங்கே அப்படின்னா டெல்லியில் குதப் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அயன் பில்லர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16th century அப்போவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இன்னும் வரைக்கும் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே தான் இருக்குது. அதில் ஏர் படுது அண்ட் வாட்டரும் படுது. பட் ஆனால் எதுவுமே ஆகலை, ரஸ்ட் எதுவுமே ஆகலை. அப்போ இருக்கக்கூடிய இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து மெட்டல் மேக்கிங் நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ they provide a quality of a great rust resistance. ஸோ ரஸ்ட் எதுவுமே அந்த அயனில் இன்னும் படவே இல்லை. நெக்ஸ்ட் செகண்டாக பர்னிங் பற்றி பார்க்கலாம். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க, அது பர்ன் பண்ணோன்னே என்ன ஆகும், டக்குன்னு ஆஷாக மாறிடும். ஸோ குயிக்காக நடக்கக்கூடியதுனால இது வந்து ஃபாஸ்ட் சேஞ்ச். ஸோ பேப்பர் வந்து ஆஷாக மாறுது, அதாவது என்டையர்லி ஒரு நியூ சப்ஸ்டன்ஸாக மாறிடுது. அலாங் வித் ஆஷ், ஸ்மோக், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், வாட்டர் வேப்பர், அலாங் வித் தட் ஹீட் லைட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பேப்பர் இதுவாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி திரும்ப பேப்பரை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஒன்ஸ் இது நடந்துருச்சு அப்படின்னா நடந்ததா. ஸோ இட் இஸ் அ பெர்மனண்ட்டான சேஞ்ச், இட் இஸ் அ இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்.
ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் ரிப்பன், அதை நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது ஒயிட் பவுடரி ஆஷாக கன்வெர்ட் ஆகும். அலாங் வித் தட் டாஸ்லிங் ஒயிட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஒயிட் பவுடரி ஆஷ் அப்படிங்கிறது என்னென்னா மெக்னீஷியம் ஆக்சைடு. அதாவது மெக்னீஷியம் வந்து ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து பேர்ன் ஆகும்போது அது மெக்னீஷியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. மெக்னீஷியம்க்கு 2 mg, ஆக்சிஜனுக்கு O2, இட் கிவ்ஸ் அ 2 MgO, தட் இஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ இது நடந்துருச்சு அப்படின்னா இந்த சேஞ்ச் வந்து நடந்தது. ஸோ இட் இஸ் அ பெர்மனன்ட் சேஞ்ச், இட் இஸ் அ irreversible சேஞ்ச். நெக்ஸ்ட் தேர்ட் கெமிக்கல் சேஞ்ச் வந்து கர்ட்லிங் ஆஃப் மில்க். கர்ட்லிங் ஆஃப் மில்க் அப்படிங்கிறது என்னென்னா மில்க் வந்து தயிராக மாறுறதை நம்ம கர்ட்லிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் இன் விச் லிக்விட் கிராஜுவலி டர்ன்ஸ் இன்டு அ சாலிட். அதாவது லிக்விடுங்கிறது மில்க், சாலிட் அப்படிங்கிறது கர்ட். லிக்விட் வந்து சாலிடாக மாறுது, ஃபார்மிங் அ கிளம்ப்ஸ் அலாங் த வே. ஸோ இப்போ பேனில் வந்து ஒரு ஹாட் மில்க் எடுத்துகிட்டு அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா சில மணி நேரம் கழித்து அது கர்டாக மாற ஆரம்பிச்சிடும். மில்க் கர்டல்ஸ் ஃபார்மிங் அ லம்பி சாலிட் மாசஸ். இது எடுக்கிறதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் நடக்குது. ஆனால் இப்போ நம்ம கர்டுக்கு பதிலாக ஒரு லெமன் ஆட் பண்ணோம் ஹாட் மில்கில் அப்படின்னா இம்மிடியேட்டாக அது கர்டாக மாறிடும். பட் ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கர்டு வந்து இந்த கர்டோட டேஸ்ட் மாதிரி இருக்காது. அதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஹாட் மில்க் வந்து கர்டாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெர்மனண்ட்டான சேஞ்ச், irreversible சேஞ்ச். ஸோ இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஃபோர்த் கெமிக்கல் சேஞ்ச் வந்து ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சுகர் சொல்யூஷன் லைக் கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸ் வந்து மைக்ரோஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட்னால பிரேக் டவுன் ஆகி அது என்டையர்லி ஒரு நியூ சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும் லைக் ஆல்கஹால் அண்ட் ஆல்சோ வித் த எவல்யூஷன் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுகர் சொல்யூஷன் வந்து ஆல்கஹாலாக மாறுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்மனண்ட்டான சேஞ்ச், irreversible சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் டூ யூ நோ லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1822 to 1895 அந்த இயரில் வந்து இருந்திருக்காரு. ஹீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் தான் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணது. இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அதாவது anaerobic நடக்குது and also in presence of microorganisms such as yeast and bacteria, and he discovered the cure for rabies. Next fifth chemical change வந்து chemical reaction of baking soda with lemon. இப்போ பேக்கிங் சோடா அப்படிங்கிறது என்னென்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து இருக்கும். ஸோ 10 ml ஆஃப் லெமன் ஜூஸில் வந்து நம்ம கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இது வந்து என்டையராக வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. சோடியம் சிட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டராக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்து நடந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டாக பபிள்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி வெளியே போகுது. வாட்டர் நமக்கு கிடைக்குது அண்ட் ஆல்சோ இந்த சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சேஞ்ச் வந்து பெர்மனண்ட்டான சேஞ்ச், irreversible சேஞ்ச். இது வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிறதுனால திஸ் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன அண்ட் கெமிக்கல் சேஞ்சோட எக்ஸாம்பிள்ஸ் அலாங் வித் த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி இந்த யூனிட்டான சேஞ்சஸ் அரௌண்ட் அஸில் சேஞ்ச்னா என்ன, எஃபெக்ட் ஆஃப் ஹீட் அண்ட் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் லாஸ்ட்டாக திஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் 7 டேர்ம் 2 யூனிட் 3 சேஞ்சஸ் அரௌண்ட் அஸில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6ல் லெட்டர்மு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் 7 ஸ்டாண்டர்ட் 8ல் ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8ல் செகண்ட் டைம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் அமௌங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.